அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இதனை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை
ஒரு மகிமை மேகம் மூடினது போல ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருமே தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடுவதாக. என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் Praise you, ஆவியானவரே. என் மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக, எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர். காலை நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது ஆமென், நானும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி
போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆமென், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலோ, முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ, முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. நல்ல உற்சாகமாய் பாடி அவருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்வோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. கிருபைகளை அளவில்லாமல் இந்த காலை நேரத்தில் கொடுக்கிற தேவனிடத்துல நம்ம சத்தத்தை உயர்த்தி ராபா கதரா ரீமா கதரவோ ஆமே. புது கிருபை தாரும் தேவா, கிருபையினால் நிரப்புவீராக ஆமே. பலப்படுத்துகிற கிருபை, முன்னேற செல்கிற கிருபை, தேவனுடைய உறவை புதுப்பிக்கிற கிருபை, அப்பா என்று கூப்பிடுகிற கிருபை, சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபை, சோதனைகளை மேற்கொள்ளுகிற கிருபை ஆமே. பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை, அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்கிற கிருபை இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் மேல ஊற்றுவீராக. ஊற்று ஊற்று ஊற்று, நிரப்பு நிரப்புவீராக. அக்கினியினால் நிரப்பு,
புது கிருபை தாரும் தேவா. வாஞ்சையோடு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர் மேல உடைய அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் ஊற்றுவீராக. ஆமென். ஆண்டவரே, பாத்திரங்களை நிரப்புவீராக. நிரம்பி வழிய செய்கிற அனுபவம் உடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. வாய்களை விரிவாய் திற, அப்பொழுதே நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே. நிரப்புவீராக. இந்த காலை நேரத்தில் உடைய அபிஷேகத்தினால உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. புது கிருபை. ஆமென். தள்ளாடுகிற முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக பலப்படுவதாக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுதே நிரப்புங்க ஆண்டவரே. தாரும் தேவா ஷபகதரா ரிமகதரவோ. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையா என்னை நிரப்பு. நல்ல கரங்களை தட்டி காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடும்படியாக, அவருடைய கிருபைகள் அளவில்லாமல் நமக்கு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் உன்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆராதனை 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 ஆராதனை. திருப்தியாக்கும் தேவன் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். திருப்தியாக்குகிற தேவன். எந்த மனிதனை பார்த்தாலும் அந்த மனிதனின் வாழ்க்கையில் சில குறைவுகள், அதற்காகத்தான் நான் ஜெபிக்கிறோம், அதற்காகத்தான் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். எரேமியா 31:14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், மீட்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த இந்த தேவ ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் நன்மை செய்கிறவர். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் அளிக்கும் நன்மையினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். சங்கீதம் 119:68 தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் மாதம் முழுவதும் அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நம்மை திருப்தியாக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். யோவேல் 2:26 வசனம். யோவேல் 2:26 வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்துக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டுவீர்கள். சம்பூர்ணமான ஒரு திருப்தி.
பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். சம்பூரணத்தினால் நம்மை திருப்தியாக்கி, நம்மை திருப்தியடை செய்து நம்மை அதிசயமாய் நடத்துவார். இந்த மாதம் நம்மை அதிசயமாய் நடத்துவார். ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனம் வெட்கப்படுவதில்லை. ஆகவே சம்பூர்ணமாய் திருப்தியடை செய்வார், அதிசயமாய் நடத்துவார். என் ஜனங்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஆமென். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. ஆனால் தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு 5 அப்பத்தில் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்து திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுக்க செய்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி திருப்தியடைய செய்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தியாவார்கள். அல்லேலூயா. திருப்தியாக்குகிற தேவன். எப்படி நம்மை எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் திருப்தியாக்குவார்? நம்ம குடும்ப வாழ்க்கையிலே திருப்தியாக்குவார், தொழில் வாழ்க்கையிலே திருப்தியாக்குவார். கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியத்திலே ஒரு மனநிறைவில்லாமல் இருக்கலாம், அதை கர்த்தர் திருப்தியாக்குவார். கொஞ்சத்தில் நமக்கு இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியான வாழ்க்கையை தந்து நிறைவை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தியை தந்து மகிமைப்படுத்துவார். நம்மிடத்தில் பொருளோ பொன்னோ இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் தரும் நன்மை, கர்த்தர் தரும் வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள் நம்மை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. குறைவில்லாமல் தந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் போல் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். ஆராதனை, ஆராதனை, ஜீசஸ் ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எப்படி நம்மை திருப்தியாக்குகிறார்? ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நித்தமும் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. வறட்சியான காலங்களில் திருப்தியாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் திருப்தியடைய செய்கிற தேவன். சங்கீதம் 33:19 பாருங்கள். சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும், பாருங்க, பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்க. பஞ்ச வறட்சியான காலமா இருக்கலாம். ஈசாக்குடைய தொழில் விருத்தி அடைந்ததை போல, 100 மடங்கு பலனை தந்ததை போல நமக்கு 100 மடங்கு பலனை தந்து வறட்சியான காலத்தில் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்துவாராக. அல்லேலூயா. சங்கீதம் 37:19, சங்கீதம் 37:19 பஞ்ச காலத்தில் திருப்தி அடைய செய்கிறார் என்று நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பஞ்ச காலத்தில் அவர் நம்மை, வறட்சியான காலத்தில் நம்மை திருப்தியாக்கி அற்புதமாய் நடத்துவார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார்.
பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக முதலாவது வறட்சி காலத்தில் நம்மை திருப்தியாக்குவார், பஞ்ச காலத்தில் திருப்தி அடைய செய்வார். பஞ்ச காலத்தில் உயிரோடே காக்கிற தேவன் நிச்சயமாய் மகிமையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நம்மை திருப்தியாக்குகிறவராய் இருப்பார். இரண்டாவது, குறைகளை திருப்தியாக்குவார். யோவான் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசிக்கிற போது அங்க அப்பம் குறைபடுகிறது. வாசிக்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறை 5000 பேராய் இருந்தார்கள். கர்த்தர் எடுத்ததை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணின போது அதில் ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதம் எடுத்து இருக்கிறதை குறித்து முறுமுறுக்காமல் இருப்பதை வைத்து மன நிறைவோடு வாழ்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமானால் நிச்சயமாய் ஒரு பெருக்கத்தை நாம் காணலாம். ஆண்டவர் அதை எதிர்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார், ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. ஆகவே மீதி அவர் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை கூடைகளை நிரப்பினதைப் போல இந்த மாதம் மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். கானாவூர் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது குறைவுகளை நிறைவாக்கின தேவன் நிச்சயமாய் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி மகிமையான காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைக்குள்ளே நிறைவாக்குவார். சாரிபாத் விதவையின் வீட்டில் உள்ள குறைவுகளை நிறைவாக்கின தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிற குறைவுகளையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். சங்கீதம் 34:10 வாசிக்கும் போது கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சங்கீதம் 34:9 வாசிக்கிறோம். ஆகவே குறைவுகளை நிறைவாக்குவார். முதலாவது வறட்சி காலங்களில் அவர் திருப்தியாக்குவார். இரண்டாவது குறைவுகளை நிறைவாக்கி திருப்தியாக்குவார். மூன்றாவதாக ஆகாரத்தினால் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் ஆகாரத்தினாலும் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து திருப்தியாக்குவார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன் அவர். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் என்று நீதிமொழிகள் 12:11 வாசிக்கிறோம். ஆகவே நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற நாம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற நாம், அவரை நோக்கி பார்க்கிற நாம், அவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுகிற நமக்கு நிச்சயமாய் ஆகாரத்தினால் திருப்தியாக்கி அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பாக்கியம் நன்மையும் கட்டளையிட்டு நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வார். கடலை வைத்து அல்லேலூயா. பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தொடரும் பண்ணும்படி செய்வார். நான்காவது, புத்திர பாக்கியத்தினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். சங்கீதம் 17:14. கர்த்தாவே, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்க எவ்வளவு மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்று உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து. புத்திர பாக்கியத்தை தந்து நம்மை திருப்தியாக்குவார். மலடியை பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று சங்கீதம் 113:9 வாசிக்கிறோம். பல நாட்களாய் உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் சொந்தங்களுக்கோ உங்களுக்கோ ஒரு புத்திர பாக்கியம் இல்லாததினால் திருப்தியற்று காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவார். கரங்களை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி
சாராளின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், எலிசபெத் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், அன்னாளின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், லேயாளின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் நிச்சயமாகவே புத்திர பாக்கியத்தை கட்டளையிட்டு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி திருப்தியாக்குவார். கரங்களை உயர்த்தி ஆமென். ஐந்தாவதாக சங்கீதம் 63 சங்கீதம் 5வது வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்போ அடுத்ததாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் திருப்தியாக்குவார். தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார் என்று சங்கீதம் 107 சங்கீதம் 8 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிய பண்ணுகிற தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவோட வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை தருவது நிச்சயமல்லவா என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 11 அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வல்லமைகள், ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய தாளந்துகள், ஆவிக்குரிய உச்சிதங்களை கர்த்தர் தந்து ஆத்மாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துவார். சங்கீதம் 138:3 நான் வாசிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்மாவிலே பலன், ஆவியிலே பலன், சரீரத்திலே பலனை தந்து கர்த்தர் நிச்சயமாய் காப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். 54:10 விலகாத கிருபை, சங்கீதம் 34:10 சூழ்ந்து கொள்ளும் கிருபை, சங்கீதம் 23:6 தொடரும் கிருபை. விலகாத கிருபை, சூழ்ந்து கொள்ளும் கிருபை, தொடரும் கிருபை. அந்த கிருபைகளை தந்து நம்மை கர்த்தர் நடத்துவார். 63 சங்கீதம் 3வது வசனத்தில் ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த கிருபையினாலே நம்மை திருப்தியாக்கு நம்மை நடத்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கும் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். கிருபை பெற்றவர்கள் விசேஷித்தவர்கள். மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று தேவதூதன் வாழ்த்தினான். அவளை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை மீட்பின் திட்டத்திற்கு பயன்படுத்தினதைப் போல கிருபை பெற்றவர்களை தேவன் தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார், தேசத்தின் மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவார், சபையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவார், தேசத்தின் காரியத்திற்கு பயன்படுத்துவதைப் போல இந்த மாதம் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை வாழ்நாளெல்லாம் நம்மை அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், குறைவுகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டு இருக்கலாம், ஏதோ காரியம் சஞ்சலமாக இருக்கலாம். அவருடைய கிருபை நம்மை நிரப்பும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும், வல்லமைகள் வெளிப்படும். சின்ன ஜபந்தான் இருக்கும், ஆனால் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? கிருபை உள்ள வார்த்தைகள். அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் ஊழியத்தில் கிருபைகள் வெளிப்பட்டது, நம்முடைய ஊழியத்திலும் கிருபைகள் வெளிப்படும். பாடலில் கிருபைகள் வெளிப்படும், ஆராதனையில் கிருபைகள் வெளிப்படும், ஜெபத்தில் கிருபைகள் வெளிப்படும். நாம் எதுக்கு விண்ணப்பம் பண்ணும்போது கிருபைகள் வெளிப்படும். அந்த கிருபைகள் வெளிப்படுவதனாலே அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் அறுக்கப்படும், கண்ணிகள் தடிபட்டு போகும். புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு என் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 65:4 வாசிக்கலாம். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக. அடுத்து வீட்டில் நன்மை, பரிசுத்த ஆலயத்திற்குரிய நன்மைகளாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவதற்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஜெப வீட்டில் வந்து உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆலயத்துக்கு வருகிற நேரங்களிலெல்லாம் அந்த திருப்தியாக்கி நம்மை நடத்துவார். ஏசாயா 56:7 பாருங்கள். ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். ஜெபவீட்டின் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெபவீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென், ஆமென். ஜெபவீட்டில் மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெபவீடு எனப்படும். ஜெபவீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். ஜெபவீட்டின் நன்மைகளினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். இந்த இடத்தில் நீங்கள் வரும்போது ஆவிக்குரிய வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் திருப்தியாக்குவார். கொழுப்பை உண்டதை போல, நிலத்தை உண்டதை போல ஆத்மா திருப்தியாகும் என்று நாம் வசனத்தை கேட்டோமே, அதே போல இந்த மாதம் முழுவதும் ஆவிக்குரிய வசனங்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அடுத்ததாக வாசிக்கலாம். திருப்தியாக்குவார், தயவுனால திருப்தியாக்குவார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து பெரிய தயவினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய தயவு வெளிப்படும். தேவனுடைய தயவு வெளிப்படும். இந்த மாதத்தில் தேவனுடைய தயவு நிச்சயமாகவே வெளிப்படும். அதன் நிமித்தம் நம்ம திருப்தி ஆவோம். எல்லாவித காரியத்தினாலேயும் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நான் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. குடும்பத்தில் திருப்தி, தொழில் ஸ்தலத்தில் திருப்தி, தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தி. பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தரை கேட்பார். பல நாட்கள் ஐயோ என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்பதற்கு இந்த மாதம் பதில் வந்து அதை நம்ம திருப்தியாக்கி சந்தோஷமாய் குடியிருக்க பண்ண தேவன் கிருபை செய்வாராக. சங்கீதம் 22:26. சங்கீதம் 22:26. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள். பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் தலைகுனிந்து நிற்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தலையை நிமிரச் செய்வார். அல்லேலூயா. தலை நிமிரச் செய்கிறவரேன்னு நம்ம பாடுறோம் இல்லை, அது பாடலில் மட்டுமல்ல, தலையை நிமிரச் செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து இந்த மாதம் முழுவதும் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவதைப் போல இறங்கி அவர் தயவினால் நம்மை திருப்தியாக்கி நம்ம குணங்களினாலும் நம்மை சந்தோஷமாக்கி ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அவருடைய கிருபை மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உம்மை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் நிலத்தே வழி விடுவே. வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் நிலத்தே வழி விடுவே. 103ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 103ஆம் சங்கீதம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்போ முதலாவது நம்ம வாய் திருப்தியாக்கணும். நன்மை எப்போதும் ஜீவனும் மரணமும் வாயின் வார்த்தையில் இருக்கிறது. இந்த வாயினால் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யணும், வாயினால் அறிக்கை செய்யணும். இந்த மாதம் நான் திருப்தியாக இருப்பேன், இந்த மாதம் நான் நிறைவாக இருப்பேன், இந்த மாதம் பூர்ணமாக இருப்பேன், திருப்தியாக்குவார் என்று சொல்லி நாவலை திருப்தியாக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையினால் திருப்தியாக்குகிறவர், நன்மையினால் திருப்தியாக்குகிறவர், தயவினால் திருப்தியாக்குகிறவர், பூர்ணத்தினாலும் பரிபூர்ணத்தினாலும் சம்பூர்ணத்தினாலும் திருப்தியாக்கி இந்த மாதம் முழுவதும் வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நாட்கள் ஜெபித்து கொண்ட ஜெபத்திற்கு பதில் வருவதன் நிமித்தம் வருகிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மை திருப்தியாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துவாராக.